இன்றைக்கு வந்து எக் சாலட் சாண்ட்விச்சோட வந்திருக்கேன். அதுக்கு என்ன கட்டிங் போர்டு எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து நான் வந்து ஒரு சின்ன பீஸ் சேலரி எடுத்திருக்கேன். நல்லடிக்கு சரியா 25 கிராம் வருது. எடுத்து கழுவி வச்சிருக்கேன். அதை நாங்க வந்து நல்லா குறுநியா வெட்டி எடுப்போம். இந்த இருக்கு இதை நான் நல்லா குறுநியா வெட்டி இருக்கிறேன். இப்போ நாங்கள் பிரம்பா அரைக்கி எடுப்போம். இந்த சேலரி வந்து பிரம்பா அரைக்கி இருக்கிறேன். இப்படி இறக்குனா பிறகு இதுல வந்து கேரட் இருக்குது. ஒரு சின்ன கேரட்ட பாதி எடுத்துருக்கிறேன். எல்லாத்துக்கும் சரியா இதுலயும் 25 கிராம் வருது. இதையும் வந்து நல்லா குறுநியா வெட்டி எடுப்போம். இப்படி நல்லா குறுநியா வெட்டி இருக்கிறேன். இந்த இருக்கு இந்த கேரட்டையும் வந்து நான் பிரம்பா அரைக்கி இருக்கிறேன். இப்படி இறக்குன பிறகு இதுல வந்து ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் இதுலயும் வந்து சரியா 25 கிராம் வருது. இப்ப இதையும் வந்து நாங்க நல்லா குறுநியா வெட்டி எடுப்போம். இந்த இருக்கு இந்த வெங்காயத்தையும் நல்ல குறுநியா வெட்டியிருக்கேன். இதையும் பிரம்பா எடுப்போம். இந்த இருக்கு இந்த வெங்காயத்தையும் பிரம்பா எடுத்திருக்கேன். இந்த எக் சலாட் செய்யறதுக்கு எங்களுக்கு முக்கியமா தேவை இதுல வந்து 3 பெரிய முட்டை எடுத்து நல்லா அவிச்சு வச்சிருக்கிறேன். இப்ப இதை நாங்க வெட்டி எடுப்போம். இந்த இருக்க முதல் இந்த முட்டையை நடுவால வெட்டிட்டு இதுல இருக்கிற மஞ்சள் கருவை வந்து பிரம்பான பவுல்ல செப்பரேட்டா இறக்கிடுங்க. இந்த இருக்கு பிரம்பா இறக்கி இருக்கேன். இதே மாதிரி மற்ற 2 முட்டையும் வெட்டி எடுக்க போறேன். இந்த இருக்கு இதுல பிரம்பா எடுத்திருக்கேன் முட்டைக்கரு. இப்ப இதை லைட்லியா வந்து மசிச்சு விடுங்க. இந்த இருக்கு இப்படி இதை நான் மசிச்சிருக்கேன். இப்படி மசிச்சா பிறகு மஞ்சள் கருவை எடுத்தா பிறகு இந்த வெள்ளை கருவை வந்து வெட்டி எடுப்போம். ஆனா ஆகலும் குறுநியா வெட்ட தேவையில்லை. இந்த இருக்கு இப்படி வெட்டி இருக்கிறேன். இந்த வெள்ளை முட்டையை வந்து இப்படி வெட்டி இருக்கிறேன். இந்த இருக்கு இந்த மஞ்சள் கருவை வந்து லைட்டியா மசிச்சு வச்சிருக்கிறேன். எக் சாண்ட்விச் செய்யறதுக்கு இதுல செப்பரேட்டான பவுல் எடுத்துருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இந்த இருக்கு நாங்க வெட்டி வச்ச மேல இந்த முட்டை இருக்குது. இப்ப இதை இதுல போடுங்க. இதுல நாங்க மசிச்சு வச்ச மஞ்சள் கரு இருக்கு. இப்ப இதை இதுல போடுங்க. இதுல வந்து நாங்க வெட்டி வச்ச சேலரி இருக்குது. இதை இதுல போடுங்க. இந்த இருக்கு இதுல நாங்க வெட்டி வச்ச கேரட் இருக்கு. இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து வெட்டி வச்ச வெங்காயம் இருக்கு. இதையும் இதுல சேருங்க. இதுல வந்து மேயோனைஸ் இருக்குது 1/4 கப் பிளஸ் 1 டேபிள் ஸ்பூன். அப்படி இல்லாட்டிக்கு 80 கிராம் இருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து உப்பு இருக்குது 1/4 டீஸ்பூன். இதுல வந்து மிளகு இருக்குது 1/2 டீஸ்பூன். இதையும் இதுல சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இந்த சாண்ட்விச்சுக்கு ஃபில்லிங் செய்துட்டேன். இப்போ நாங்கள் சாண்ட்விச் செய்தெடுப்போம். உப்பை செக் பண்ணி பாருங்க. இந்த எக் சாண்ட்விச் செய்யறதுக்கு இதில் நான் வந்து பன் எடுத்திருக்கிறேன். இது வந்து வியட்நாமீஸ் பன். பட் உங்களுக்கு விருப்பமான சாண்ட்விச் பிரெட், ஒயிட் பிரெட், ஹோல் வீட் பிரெட் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்திருக்கலாம். பட் நான் இன்றைக்கு வந்து இந்த பன்னை தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த எக் சாலட் சாண்ட்விச்சுக்கு. ஸோ இப்போ நான் இதை நடுவில் வெட்டுறேன். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இதை நீங்கள் டோஸ்ட் பண்ணி போட்டு செய்யலாம். பட் நான் இன்றைக்கி இதை நான் டோஸ்ட் பண்ணல. இந்த இருக்கு இப்படி நான் நடுவில் வெட்டியிருக்கேன். வெட்டினா பிறகு இந்த இருக்கு நாங்கள் செய்து வச்ச எக் சாலட் இருக்குதுல்ல, இந்த எக் சாலட்டை வந்து இந்த பிரெட்டுக்கு மேலே போடுங்க. உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக போடுங்க, கூட வேணும்னா கூடையாக போடுங்க. இந்த இருக்கு இப்படி வச்சிருக்கேன்.
இந்த இருக்கு. இதை மூடி போட்டு நீங்கள் இப்படியே சாப்பிடலாம், இல்லாட்டி வெட்டி போட்டு சாப்பிடலாம். ஸோ இதுதான் இந்த எக் சாலட் சாண்ட்விச் செய்து முடிஞ்சது.